நல்லா இருக்கு. ப்ரோ படம் ப்ரோ படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ப்ரோ படம் எப்படி இருக்கு? படம் பாத்தீங்களா? படம் பிடிச்சிருக்கா? என்ன பிடிச்சிருக்கு? வேற யார் நடிப்பு பிடிச்சிருக்கு? கீர்த்தி சுரேஷ் நடிப்பு பிடிச்சிருக்கா? பகத் பாசில் நடிப்பு பிடிச்சிருக்கா? படம் ரொம்ப பிடிச்சிருக்கா? படத்தால என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? கட்சியா தெரிஞ்சுக்கிட்டீங்களா? யார் கூட வந்தீங்க? உங்களை உள்ள விட்டாங்களா? படம் பார்க்கறதுக்கு பார்க்குறீங்களா? சரி டாக்டர் அதெல்லாம் சூப்பராக இருக்கும் சீக்வன்ஸ். வடிவேல் இதுக்கு முன்னாடி காமெடி படங்கள் தான் பண்ணியிருக்காரு. இது வந்து இது சம படம் ஆக்சுவலி எப்படி பண்ணியிருக்காரு படத்தில் எல்லாமே சூப்பராக வடிவேல் சார்லாம் சொல்லவே தேவையில்லை. அவரோட ஆக்டிங் தான் மேட்ரு. ஓகே அவரோட சூப்பர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. இந்த சீரியஸ்னஸ் கேரக்டருக்கு செம்மையாக சூட் ஆவார். இதுக்கப்புறம் அவர் வந்து நல்லா யூஸ் பண்ணலாம் சினிமா. பகத் பாசல் கூட வச்சுருக்காரு. பகத் பாசல் செம்ம அவரெல்லாம் ஈக்குவலா செம்ம அடிச்சிருக்காரு. அவருக்கேற்ற கேரக்டராக இருக்குது. கரெக்டாக சூப்பராக நடிச்சு கொடுத்துருக்காரு அவர் கேரக்டர். ஓகே இப்போ கீர்த்தி சுரேஷ் படத்தில் இருக்காங்க. எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருங்க? கீர்த்தி சுரேஷ் வந்து ரொம்ப யூஸ் பண்ணல. கீர்த்தி சுரேஷ் வச்சு தான் ஒரு கதையை மூவ் ஆகிற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான கேரக்டர் அவங்க கரெக்டாக பண்ணியிருக்காங்க. அது ஃபஸ்ட்டு ஒரு சாங் வரும். அந்த சாங் அடிமைத்தனத்தை பற்றி வரும். அதை வந்து சூப்பராக டான்ஸ் கேமராவோட ஒர்க் பயங்கர டீட்டெயிலாக இருக்குது. படம் வந்து வேற லெவலில் இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் தேவர் மகன் நீங்கள் கரெக்டாக உதவி தேவர் மகன் எப்படி இத்தனை வருஷம் பேசப்பட்டுச்சோ அந்த மாதிரி மாமன்னன் பேசப்படும் வரலாறு இந்த படத்து மூலிமா ஜாதின்றது இல்லை அப்படின்றது ஆணித்தரமாக இங்கே எல்லாமே சமம் சொல்லப்படுற படம் தான் மாமன்னன். இப்போ மாரி செல்வராஜ் ரொம்ப ட்ரோல் பண்ணாங்கல்ல அதிகமாக. இது ட்ரோல் பண்ணதுக்கு ஒன்றுமே இல்லை இருக்காங்க. அந்த இடத்துல மாரி செல்வராஜ் அனுபவிச்ச வலியும் வேதனையும் அனுபவித்திருந்தால் மட்டுமே இந்த படம் கனெக்ட் ஆகும். இந்த படத்தை கனெக்ட் பண்ணா மூளையில் அந்த முட்டாள்கள் நான் சொல்லுவேன். அதாவது எப்படி சொல்றேன்னா இந்த படம் பார்க்குற எல்லாருமே நான் சொல்றேன் இந்த படத்தை